வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அழைப்பு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை. பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரண்டாவது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகள், பள்ளி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. ராமேஸ்வரத்தில் இரண்டாவது நாளாக வரலாறு காணாத கனமழை. பாம்பன் பாலத்தில் இருள் சூழ்ந்து மழை கொட்டியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோவிலை வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்கள் செல்ல தடை விதித்து நடவடிக்கை. வரும் 23ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாகை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் மற்றும் எவ்வளவு பேர் செல்லலாம்? வாகனம் தாங்கும் திறன் குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. அமெரிக்காவில் சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. கௌதம் அதானி உள்ளிட்ட 8 பேருக்கு பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்து அமெரிக்காவின் புரூக்ளின் நீதிமன்றம் உத்தரவு. சூரிய மின் விநியோக ஒப்பந்த முறைகேடு குறித்த அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அதானி குழுமம் திட்டவட்டம். அதானி குழுமம் உடனான 62,128 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை ரத்து செய்தது கென்யா. நம்பகமான ஆதாரங்களுடன் ரத்து செய்வதாக நாட்டுக்கு ஆற்றிய உரையில் அதிபர் ரூட்டோ அறிவிப்பு. தொழிலதிபர் அதானியை பாதுகாக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊழலில் சிக்கியுள்ள அதானி இந்தியாவில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்றும் சாடல். சூரிய மின் விநியோக ஒப்பந்த முறைகேடு விவகாரத்தில் தொழிலதிபர் அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவும் ராகுல் காந்தி வலியுறுத்தல். இந்தியாவையும் நாட்டின் கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துவதுதான் ராகுல் காந்தியின் வழக்கமான அணுகுமுறை. அதானி குழும முறைகேடு விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் பாஜக உறுதி. கௌதம் அதானி முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும். தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லா கோரிக்கை.
அதானி குழுமத்துடன் மின்வாரியம் தொடர்பாக எந்தவித ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்தியது. வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனம். அதானி குழும ஊழல் முறைகேட்டில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் பங்கு குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அறிக்கை விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் தொடர்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் RS பாரதி காட்டம். அது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி பேரம் குறித்து பேசிய பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் மறுப்பு. திமுகவுடன் கூட்டணி வைக்க கம்யூனிஸ்டுகள் 40 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாக பரபரப்பு பேட்டி. 15 கோடி 40 கோடி ரூபாய் கூட்டணிக்கு கொடுத்த கட்சி பெற்றுக்கொண்ட கட்சி இந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கி வரவேற்பு. அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடிக்க பாஜக முனைப்பு காட்டுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தான் பாஜக பயணிக்க விரும்பும் என்றும் திருமாவளவன் பேட்டி. குறிப்பாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தில் திமுக பாரதிய ஜனதா என்ற ஒரு போட்டி அரசியலை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் முனைப்பாக இருக்கிறது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஓசூரில் வழக்கறிஞர் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சாலை மறியல். வழக்கறிஞர்களுக்கு என பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை. ஓசூரில் வழக்கறிஞர் கண்ணன் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சியை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். பொழுது எங்கள் பிள்ளைங்க சரி இதை வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்திடுவாங்க. இப்போ இந்த வேணான்னு சொல்லும்போது அப்போ இந்த கண்டுபிடிப்பை யார் கண்டுபிடிக்க போகிறா? நான் அந்த பையன்னு சொன்னது அது ஒன்று தான். தயவுசெய்து இந்த மாதிரி குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அவங்கள படி பாரு, எய்த்து வீட்டு பையன் டாக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டு பையன் பாரு இன்ஜினியர் ஆகிட்டான், உன் தம்பி உன் அண்ணன் என்ன ஆகிட்டான்னு இப்படி சொல்லி இந்த பிள்ளைங்களோட இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வரும் 30ஆம் தேதி சாம்சங் துணை நிறுவனத்திற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை தவிர மற்ற போராட்டத்தை நடத்த அனுமதி. காஞ்சிபுரம் மாவட்ட CITU செயலாளர் முத்துக்குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
மருத்துவ சீட் வாங்கி தருவதாக கூறி 85 லட்சம் ஏமாற்றிய தமிழ்நாடு பாடநூல் கழக ஊழியர் கைது. ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி நடவடிக்கை. புதுக்கோட்டை அருகே குடியிருக்கும் வீடு அடமானத்தில் உள்ளதாக எழுதியதால் பரபரப்பு. தனியார் நிதி நிறுவனத்தினர் அட்டூழியம். ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான பல்லூரில் சிவகங்கையைச் சேர்ந்த ரவுடி அழகுராஜ் வெட்டி கொலை. உடலை கைப்பற்றி அத்திப்பள்ளி போலீசார் விசாரணை. சிவகங்கையில் பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை. கோவில் பூசாரியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் நடவடிக்கை. ஆடு ஜீவிதம் படத்தின் பின்னணி இசைக்காக இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு உயரிய விருதான ஹாலிவுட் மியூசிக் விருது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஹ்மானுக்கு பதிலாக இயக்குனர் பிளஸி பெற்றுக் கொண்டார். Thank you for this great honor on the behalf of A.R. Rahman. This project was a labor of love, and I share this moment with my amazing team of musicians and technicians, the director Blessy, and everyone who believed in the vision we brought to life. To my fans and supporters worldwide, thank you. சென்னை புழல் சிறையில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார் நடிகை கஸ்தூரி. தமிழ்நாடு, ஆந்திர மக்களுக்கு எனது நன்றி என்று சிறையில் இருந்து வெளியே வந்த நடிகை கஸ்தூரி பேட்டி. அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. ஆந்திரா, தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி. புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா விவாகரத்து வழக்கில் நவம்பர் 27ஆம் தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு. பிரிந்து வாழ்வதில் உறுதியுடன் இருப்பதாக சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் இருவரும் திட்டவட்டம். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் களை கட்டிய படகு போட்டி. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்த போட்டியை கண்டுகளித்த மக்கள். தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது வழங்கிய அதிபர் இர்ஃபான் அலி மற்றும் கயானா மக்களுக்கு நன்றி. வரும் காலங்களில் இந்தியா கயானா உடனான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நெகிழ்ச்சி பதிவு. டெல்லியில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டின் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். முதலமைச்சராக பதவி வகித்த போது ஆடம்பர பொருட்களை வாங்கி குவித்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 133 ராணுவ பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வுக்கு குவிந்த 18,000 பேர். போதிய வசதி இல்லாததால் தெருக்களிலும் மலைகளிலும் இரவு முழுவதும் தங்கிய இளைஞர்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்டுக்கு எதிராக கைது வாரண்ட். காசா மீது தொடர்ந்து போர் நடத்தி மக்களை கொன்று குவிப்பது தொடர்பான வழக்கில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையே முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடக்கம். பெர்த்தில் இரு அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டி இந்திய நேரப்படி காலை 7:50 மணிக்கு தொடங்குகிறது.